பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைக்கு ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படிங்கிற தலைப்புல ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ளணும்? அது அவ்வளவு கஷ்டமான வேலை இல்லை, அது ரொம்ப சுலபமானது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வேலையில ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம நடக்க வேண்டும் அப்படிங்கிறது வேதத்தினுடைய சட்டத்திட்டமா இருக்கிறது. நாம கர்த்தருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் விட்டு விலகும் பொழுது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வருகிறது. அதை எப்படி தவிர்ப்பது? இது தேவனுடைய சித்தம் தானா? நம்ம போய்கொண்டிருக்கிற பாதை சரியானது தானா? இது தேவனுக்கு பிரியமானது தானா? தேவன் இதுல மகிமைப்படுகிறாரா அப்படின்னு நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு வேதத்துல இருந்து சில உதாரணங்கள் மூலமா உங்களுக்கு நான் அதை எடுத்து சொல்றேன். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல இப்படி சொல்லியிருக்குது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது, கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரிந்து கொள்வதை விட உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சித்தம் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரும், ஆனா அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன? உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் நன்மையானவைகளை தான் தருவார். ஒருவேளை சில விஷயங்கள் கர்த்தருக்கு சித்தமில்லாததா இருக்குமானால் அதை அவர் தடை செய்து விடுவார். கர்த்தர் ஒரு விஷயத்தை தடை செய்கிறார்னா நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப பாக்கியசாலின்னு அர்த்தம். ஆமா, ஏன் சொல்றேன்னா ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு விஷயத்துல இருந்து உங்களை கர்த்தர் காப்பாற்றி விட்டார்னு அர்த்தம். நீங்க உங்க லைஃப்ல ஒரு பெரிய பிளான் வச்சிருப்பீங்க, இதுதான் நமக்கு வேணும், இங்கதான் நம்ம போய் செட்டில் ஆகணும், இல்ல இப்படித்தான் நம்ம லைஃப் இருக்கணும்னு, இல்ல இவர் தான் நம்ம கணவர், இவங்க தான் நம்ம மனைவின்னு நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பீங்க உங்க லைஃப்ல. ஆனா சில வேளைகள்ல கர்த்தர் அதை தடை செய்து போடுவார். அப்படி ஒருவேளை கர்த்தர் தடை செய்தார்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் அதை விடையும் பெஸ்டான ஒன்ன உங்களுக்கு வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். கர்த்தர் தடை செய்யும் போது கீழ்ப்படிந்து தடை செய்கிறாருங்கிற உணர்வோடு கூட அவருக்காக அதை அர்ப்பணிச்சிடணும். இல்லைன்னா அது நாளைக்கு உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா வந்து முடியும். கர்த்தருக்கு சித்தமான பாதையில நம்ம போகும் பொழுது அங்க தடையே இருக்காது. கர்த்தர் அழகா நடத்தி கொண்டு போவார். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மத்தேயு 8வது அதிகாரத்துல ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். அந்த குஷ்டரோகி ஏசப்பா கிட்ட எப்படி ஜெபிக்கிறான்னு கொஞ்சம் பாருங்களேன். மத்தேயு 8வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இவரால நம்ம குஷ்டரோகத்தை சுத்தமாக்க முடியும்னு அந்த குஷ்டரோகிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் அநேக ஜனங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறத அவன் கண்ணால பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா இங்க அந்த மனுஷன் ஆண்டவரிடத்துல வந்து, நீங்க என்ன சுத்தமாக்குங்க அப்படின்னு கேட்கல, நான் சுத்தமாகணும் அப்படின்னு கேட்கல. கர்த்தாவே, உமக்கு சித்தம் உண்டானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும் அப்படின்னு இந்த குஷ்டரோகி எவ்வளவு அருமையாய் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார் பாத்தீங்களா? இந்த இடத்துலதான் அந்த குஷ்டரோகி கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுகிறான் அப்படின்னு அர்த்தம். அந்த வேளையில தான் இயேசு சொல்லுகிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொன்ன உடனே அந்த குஷ்டரோகி அங்க சுத்தமாகி போகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் கர்த்தரிடத்துல சில காரியங்களை குறித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அந்த மாதிரியான ஜெபங்களுக்கு உடனே தேவன் இம்ப்ரெஸ் ஆகி பதில் கொடுக்கிறார். ஆமா, நீங்க கர்த்தருடைய சித்தத்துக்கு என்னைக்குமே ஒப்பு கொடுத்துடணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் கிருபைகளும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சில வேளைகள்ல கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னா அந்த பாதையில போகிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், அதற்கு தடைகளை கொண்டு வருவார். அப்போ நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் இது கர்த்தருடைய சித்தம் இல்லை அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில வேளைகள்ல சாத்தான் கூட தடைகளை கொண்டு வருவான். கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக சாத்தான் செயல்படுவான். அந்த நேரத்துல ஒரு சின்ன தடை வரும், ஆனா அது நீடிக்காது. அதை நீங்க கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு ஆண்டவரே, நான் இதை போகலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா வேண்டாமான்னு ஆண்டவரிடத்துல நீங்க உத்தரவு கேட்க வேண்டும். தாவீது ராஜா மிகவும் நெருக்கப்படுகிறார். அப்போ அவர் கேட்கிறார், இதை நான் தொடர்ந்து பிடிக்கலாமான்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ தொடர்ந்து பிடின்னு சொல்றாரு. அவருக்கு ஆண்டவர்கிட்ட
கேட்டுட்டு போனதுனால அங்க அவருக்கு வெற்றி கிடைத்தது. அதே போல சில வேளைகள்ல சின்ன தடைகள் வந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்க செல்லும் போது அந்த தடை விலகி விடுகிறத நம்ம பார்க்கலாம். ஆனா ஒருவேளை கர்த்தர் ஒரு காரியத்தை தடை செய்வானால் மறுபடியும் மறுபடியும் தடை வந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம் இது கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியம் அப்படின்னு. நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு சில உதாரணங்களை நான் சொல்றேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவா இருந்தது. நான் டீச்சர் ஆகணுங்கிறதுக்காக பல கோர்ஸுகளை நான் படித்தேன். அப்போ எனக்கு நிறைய ஸ்கூல்கள்ல இருந்து கூட அழைப்பும் வந்துச்சு. ஆனா நான் வேலைக்கு போவதற்கு என் கணவர் எப்பொழுதுமே ஒரு தடையா இருப்பார். எப்பவுமே நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ இந்த தடை வந்துகிட்டே இருந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருந்தேன். நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே, நான் எப்படியாவது வேலைக்கு போகணும், எனக்கு வழிவாசல்களை திறந்து தாங்கன்னு. நிறைய ஸ்கூல்கள்ல இருந்து கூட ஆஃபர் வந்துச்சு. நான் நர்சரி டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கிறதுனால சின்ன பிள்ளைகள் மத்தியில வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம். ஆனா நான் என் கணவர்கிட்ட ரொம்ப கேட்பேன். ஆனா அவங்க வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல சில ஸ்கூல்கள்ல இருந்து வருகிற ஆஃபர்களை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா இங்க கணவர் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு இருதயத்துக்குள்ள ஒரு பாரமா இருக்கும், ரொம்ப குழப்பமா இருக்கும், ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு மாதிரி திகைப்பான சூழ்நிலை இருக்கும். போகலாமா வேண்டாமா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, இப்படியே ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். ஆனா நான் கணவனுக்கு கீழ்ப்படிந்து இல்ல நான் வரல வேலைக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு பெரிய அமைதியே திரும்பும். நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய சித்தம் இல்லாத ஒரு வேலையை நம்ம செய்யும் போது இருதயத்துக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு தெளிவு இருக்காது. அதை முன்னேறி போக விடாதபடிக்கு தடைகள் ரொம்ப வந்து கொண்டே இருக்கும். அப்போதான் நான் ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். நான் வேலைக்கு போவது கர்த்தருக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியம். என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கென்று அழைத்திருக்கிறார். நான் ஒருவேளை வேலைக்கு போய் அதுல டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன்னா கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்ய முடியாது. அதனாலதான் அதற்கு என் கணவர் அவர் தடையா வச்சிருந்தாரு. அப்போ நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு நான் வேலைக்கு போறத நிறுத்திட்டேன். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நம்மளுடைய விருப்பம் என்னங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால, அவர் நம்ம தகப்பனா இருக்கிறதுனால நிச்சயமாக நம்முடைய விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றுவார். எப்போ அப்படின்னா அதற்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம்ல நிச்சயமா தடைகளை விலக்கி நம்ம எண்ணங்களை அவர் நிறைவேற்றி தருவார். ஆனா கர்த்தருடைய சித்தம் அவருடைய வேலைக்கு நம்ம விட்டு கொடுத்து விட வேண்டும். அப்பதான் அவருடைய வழியில நம்ம நடக்க முடியும். லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் செய்றார். கெத்செமனே தோட்டத்துல அவரு சிலுவையில அறையப்படுகிறதற்கு முந்தின நாள் ராத்திரி அவர் வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். பிதாவை பார்த்து என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவே பிதாவினுடைய தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதற்கு ஒரு சித்தம் உண்டு. பிதா அவரை குறித்து ஒரு திட்டமும் சித்தமும் வைத்திருந்தார். அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும், ஜனங்களுக்காக ஜனங்களின் பாவத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டு மரிக்க வேண்டும், அவர் ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தம். அதனாலதான் அவர் பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனா இங்க அவர் மனிதனா இருக்கிறதுனால அவர் உடல் ரீதியாக வியாகுலப்பட்டு அவர் என்ன செய்யறாருன்னா அழுகிறார். எதுக்கு அழுகிறார்னா பிதாவின் முகம் மறைக்கப்படும். அந்த மனிதர்களுடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில தொங்கும் பொழுது பிதாவினுடைய முகம் மறைக்கப்படும்ங்கிறதுக்காக பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அவருக்கு வேற எந்த பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. ஆனா பிதாவை அவர் விட்டு பிரிகிறாருங்கிறதுக்காக அந்த ஒரு நொடி பிதாவை பிரிய வேண்டும் என்கிறதுக்காக அவர் அழுகிறார். அழுது ஜெபிக்கிறார். வேர்வை துளியை ரத்தமாக சிந்தி ஜெபிக்கிறார். அந்த நேரத்துல கூட பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம கூட பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரிக்காம இருந்திருந்தார்னா நமக்கு பாவ மன்னிப்பு இல்ல, ரட்சிப்பு இல்ல. எப்படி பிதாவின் சித்தம் நன்மையை கொண்டு வந்ததோ அதே போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிதாவினுடைய சித்தம் நன்மையை கொண்டு வரும். அதனால நீங்க தினந்தோறும் ஆண்டவரிடத்துல கர்த்தாவே நான் உம்முடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும், உங்க சித்தத்தின்படி நான் செல்ல வேண்டும், இந்த காரியம் உமக்கு சித்தமா இருக்கிறதா, உமக்கு சித்தம் இல்லாததை நான் ஒரு நாளும் செய்யக்கூடாதப்பா, ஒருவேளை இது உங்களுடைய சித்தம் இல்லைன்னா தடை செஞ்சு போட்டுருங்க ஜெபிங்க. நிச்சயமா ஆண்டவர் அந்த காரியத்துல இருந்து தடை செய்து போட்டு விடுவார். கர்த்தருடைய சித்தத்துக்கு முழுமையுமாய் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமானதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.